சாந்தி. இன்றைய முரளி 23/1/2026 பார்த்தாதான் மதுவன். இனிமையான குழந்தைகளே, உங்கள் வாயிலிருந்து எப்போதும் ஞான ரத்தினங்களே வெளிப்பட வேண்டும். உங்கள் முகம் எப்போதும் மலர்ச்சியாக இருக்க வேண்டும். கேள்வி: எந்த குழந்தைகள் பிராமண வாழ்வில் ஞானத்தை தாரணை செய்து இருப்பார்களோ அவர்களின் அடையாளங்கள் என்ன? பதில்: 1. அவர்களின் நடத்தை தேவர்களைப் போல இருக்கும். அவர்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்வார்கள். 2. அவர்களிடம் ஞானத்தை சிந்தனை செய்யும் பழக்கம் இருக்கும். அவர்கள் ஒருபோதும் அசுர விஷயங்களை, அதாவது குப்பைகளை சிந்திக்க மாட்டார்கள். 3. அவர்களின் வாழ்வில் நிந்தனை செய்வது மற்றும் அவதூறு பரப்புவது முடிந்திருக்கும். 4. அவர்களின் முகம் எப்போதும் மலர்ச்சியாக இருக்கும். ஓம் சாந்தி. ஞானம் மற்றும் பக்தியை பற்றி தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். பக்தியால் சத்கதி ஏற்படுவதில்லை, சத்தியுகத்தில் பக்தி இருப்பதில்லை என்பதை குழந்தைகள் புரிந்து கொண்டீர்கள். ஞானமும் சத்தியுகத்தில் கிடைப்பதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் பக்தியும் செய்வதில்லை, ஞான முரளியும் வாசிப்பதில்லை. முரளி என்றாலே ஞானம் கொடுப்பது. முரளியில் மந்திரம் இருக்கிறது என்ற புகழும் இருக்கிறது. அதனால் நிச்சயம் ஏதாவது மாயம் நடக்கும் தானே. வெறும் முரளி வாசிப்பதை அந்த பக்ரீகளும் செய்து வருகிறார்கள். இந்த முரளியில் ஞானத்தின் மாயம் இருக்கிறது. அஞ்ஞானத்தை மாயம் என்று சொல்ல மாட்டார்கள். முரளிய மந்திரம் என்று சொல்கின்றார்கள். ஞானத்தால் மனிதரிலிருந்து தேவராக மாறுகிறார்கள். சத்தியுகம் இருக்கும்பொழுது இந்த ஞானத்தின் ஆஸ்தி இருக்கும், அங்கே பக்தி இருப்பது இல்லை. தாப்பர யுகத்தில் பக்தி இருக்கிறது, அப்போது தேவரிலிருந்து மனிதராகிறார்கள். மனிதர்களை விகாரி என்றும் தேவர்களை நிர்விகாரி என்றும் சொல்கின்றார்கள். தேவர்களின் உலகை பவித்திர உலகம் என்று சொல்கிறார்கள். இப்போது நீங்கள் தேவர்களாக மாறிக்கொண்டு இருக்கின்றீர்கள். ஞானம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது? ஒன்று, தன்னையும் தந்தையையும் அறிவது ஞானம். இரண்டாவது, உலகின் முதல் இடை கடைசியை அறிவது ஞானம் என்று சொல்லப்படுகிறது. ஞானத்தால் சத்கதி கிடைக்கிறது. பிறகு பக்தி ஆரம்பிக்கும் போது இறங்குங்களை என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் பக்தியை இரவு என்றும் ஞானத்தை பகல் என்றும் சொல்கின்றார்கள். இது யாருடைய புத்தியிலும் உட்கார முடியும், ஆனால் தெய்வீக குணங்களை தாரணை செய்வதில்லை. தெய்வீக குணம் இருந்தால் ஞான தாரணை ஏற்படுவதை புரிந்து கொள்ளலாம். ஞானத்தை தாரணை செய்பவர்களின் நடத்தை தேவர்களைப் போல இருக்கும். குறைவாக தாரணை செய்பவரின் நடத்தை அரைகுறையாக இருக்கும். தாரணை இல்லை என்றால் அவர் குழந்தையே இல்லை. மனிதர்கள் தந்தையை எவ்வளவு நிந்தனை செய்கின்றார்கள். பிராமண குலத்திற்கு வரும்போது நிந்தனை செய்வது, அவதூறு பரப்புவது நின்று விடுகிறது. உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. அதை பற்றி நீங்கள் ஞான சிந்தனை செய்வதன் மூலம் அமிர்தம் கிடைக்கும். ஞான சிந்தனையே செய்யவில்லை என்றால் வேறு என்ன சிந்தனை இருக்கும்? அசுர சிந்தனை. அதிலிருந்து குப்பைகளே வெளிப்படும். இப்போது நீங்கள் ஈஸ்வரியமானவர்கள். மனிதரிலிருந்து தேவராகும் படிப்பை படிக்கின்றீர்கள். தேவர்கள் இந்த படிப்பை கற்பிப்பதில்லை. தேவர்களை ஒருபோதும் ஞானக்கடல் என்று சொல்வதில்லை. ஞானக்கடல் என்று ஒருவருக்கு மட்டுமே சொல்லப்படுகிறது. தெய்வீக குணமும் ஞானத்தால் தாரணையாகிறது. இப்போது எந்த ஞான குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கிறதோ அது சத்தியுகத்தில் இருக்காது. இந்த தேவர்களிடம் தெய்வீக குணங்கள் இருக்கின்றன. அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் என நீங்கள் புகழ் பாடுகின்றீர்கள். அதனால் இப்போது நீங்கள் அப்படி ஆக வேண்டும். என்னிடம் எல்லா தெய்வீக குணங்களும் இருக்கிறதா அல்லது ஏதாவது அசுர அவகுணம் இருக்கிறதா என்று தன்னிடம் கேட்க வேண்டும். ஒருவேளை அசுர அவகுணம் இருந்தால் அதை அகற்ற வேண்டும். அப்போதே தேவர் என்று சொல்வார்கள். இல்லை என்றால் குறைந்த பதவி பெறுவீர்கள். இப்போது குழந்தைகள், நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறீர்கள். மிக நல்ல நல்ல விஷயங்களை சொல்கிறீர்கள். இதைதான் புருஷோத்தம சங்கமயுகம் என்று சொல்கிறார்கள். இப்போது நீங்கள் புருஷோத்தமராக மாறுகின்றீர்கள். அதனால் சூழ்நிலையும் மிக நன்றாக இருக்க வேண்டும். வாயிலிருந்து எந்த சீச்சி விஷயமும் வரக்கூடாது. இல்லை என்றால் இவர் குறைந்த பதவி பெறுபவர் என்று சொல்வார்கள். பேச்சுவார்த்தை மற்றும் சூழ்நிலை மூலமாக உடனே தெரிந்துவிடும். உங்கள் முகம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களிடம் ஞானம் இல்லை என்று சொல்லப்படும். வாயிலிருந்து எப்போதும் ரத்தினங்களே வெளிப்பட வேண்டும். இந்த லட்சுமி நாராயணர் எவ்வளவு மலர்ந்த முகத்தோடு இருப்பதை பாருங்கள். இவர்களின் ஆத்மாக்கள் ஞான ரத்தினங்களை தாரணை செய்திருந்தன. வாயிலிருந்து எப்போதும் ஞான ரத்தினங்களே வெளிப்பட்டன. ரத்தினங்களையே கேட்டு சொல்லி எவ்வளவு சுகமாக இருந்தார்கள். இப்போது எந்த ஞான ரத்தினங்களை பெறுகிறீர்களோ அவை பிறகு தங்க வைரங்களாக மாறும். நவரத்தின மாலை என்பது தங்க வைர மாலை அல்ல, அது இந்த ஞான ரத்தினங்களின் மாலை. மனிதர்கள் பிறகு அந்த ரத்தினங்கள் என நினைத்து மோதிரத்தை போன்றவற்றை செய்து அணிந்து கொள்கிறார்கள். இந்த ஞான ரத்தினங்களின் மாலை இந்த புருஷோத்தம சங்கம் யுகத்தில் இருக்கிறது. இந்த ரத்தினங்களே உங்களை எதிர்கால 21 பிறவிகளுக்கு அளவற்ற செல்வந்தரங்களாக மாற்றுகிறது. இதை யாரும் கொள்ளையடிக்க முடியாது. இங்கே நீங்கள் தங்க வைர நகைகளை அணிந்தால் உடனே யாராவது கொள்ளையடிப்பார்கள். அதனால் தன்னை மிகுந்த புத்திசாலியாக மாற்ற வேண்டும். அசுர அவகுணங்களை நீக்க வேண்டும். அசுர அவகுணங்களால் முகமே அப்படி மாறும். கோபத்தில் பித்தளை போல முகம் சிவக்கிறது. காம விகாரிகள் கருப்பாகிறார்கள். அதனால் குழந்தைகள் ஒவ்வொரு விஷயத்திலும் ஞான சிந்தனை செய்ய வேண்டும். மிகுந்த செல்வத்தை பெறுவதற்கு இந்த படிப்பு இருக்கிறது. அந்த படிப்பு ஒன்றும் ரத்தினம் இல்லை.
அந்த படிப்பை படித்து பெரிய பதவி பெறுகின்றார்கள். அதனால் படிப்பு வேலைக்கு வருகிறது. பைசா வருவதில்லை, படிப்பே செல்வம். அது எல்லைக்கு உட்பட்ட செல்வம், இது எல்லையற்ற செல்வம். ஆனால் இரண்டும் படிப்பே. பாபா நம்மை படிக்க வைத்த உலகின் எஜமானர்களாக மாற்றுகிறார். அது அற்பகால சொற்ப படிப்பு. ஒரு பிறவிக்கு மட்டும் இருக்கிறது. பிறகு அடுத்த பிறவியில் மீண்டும் புதிதாக படிக்க வேண்டும். அங்கே பணம் சம்பாதிக்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது செய்யும் முயற்சியால் அங்கே அளவற்ற செல்வம் கிடைக்கும். செல்வம் அழியாததாகும். தேவர்களிடம் அளவற்ற செல்வம் இருந்தது. பிறகு எப்போது பக்தி மார்க்கம் வந்ததோ, அதாவது ராவணராஜ்யம் வந்ததோ, அப்போதும் எவ்வளவு செல்வம் இருந்தது. எத்தனை கோவில்களை கட்டி இருந்தீர்கள். பிறகு முஸ்லீம்கள் போன்றோர் வந்து செல்வத்தை கொள்ளையடித்து சென்றன. எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தீர்கள். இந்த கால கல்வியின் மூலமாக ஒருவர் இவ்வளவு பெரிய செல்வந்தர் ஆக முடியாது. நாம் இப்போது எவ்வளவு பெரிய பெரிய படிப்பை படிக்கிறோம். அதனால் இப்படி தேவிதேவர் ஆகிறோம். அதனால் படிப்பால் மனிதர்கள் என்னவாகிறார்கள் என்பதை பாருங்கள். ஏழையிலிருந்து செல்வந்தர். இப்போது பாரதமும் எவ்வளவு ஏழையாக இருக்கிறது. செல்வந்தர்களுக்கு நேரமே இல்லை. நான் இன்னார் என்ற அகந்தை இருக்கிறது. இதில் அகந்தை எல்லாம் விலக வேண்டும். நாம் ஆத்மாக்கள். ஆத்மாவிட சொத்து சுகம் தங்கம் வைரம் போன்ற எதுவும் இல்லை. தேகம் உட்பட அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிடுங்கள் என்று தந்தையும் சொல்கிறார். ஆத்மா சரீரத்தை விட்டால் செல்வந்தர் போன்ற எல்லாம் அழிந்து விடுகிறது. அப்போது புதிதாக படித்து மீண்டும் செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும். அல்லது நல்லபடியாகத்தான் புண்ணியங்களை செய்திருந்தால் செல்வந்தரின் வீட்டில் பிறவி எடுப்பார். முந்தைய பிறவியின் கர்ம பலன் என்று சொல்கிறார்கள். ஞானத்தை தானம் செய்திருந்தால் அல்லது கல்லூரி தரம் சாலை போன்றவற்றை கட்டி இருந்தால் அதற்கு பலன் கிடைக்கும். எனினும் அற்ப காலத்திற்கு கிடைக்கும். இங்கே தான புண்ணியமும் இங்கே செய்யப்படுகிறது. சத்தியுகத்தில் செய்ய முடியாது. சத்தியுகத்தில் நல்ல கர்மம் மட்டுமே நடக்கும். ஏனென்றால் இப்போதைய முயற்சிக்கு ஆஸ்தி கிடைத்திருக்கும். அங்கே யாரும் கெட்ட செயல் செய்வதில்லை. ஏனென்றால் ராவணனே இல்லை. ஏழைகளும் விகர்மங்கள் செய்வதில்லை. இங்கேயோ செல்வந்தர்களும் கெட்ட செயல் செய்கிறார்கள். அதனால்தான் வியாதிகள் போன்றவற்றின் துக்கம் ஏற்படுகிறது. அங்கே விகாரத்திற்கு போவதே இல்லை. அப்போது விகர்மம் எப்படி ஏற்படும்? அனைத்திற்கும் ஆதாரம் கர்மம். இது மாயா ராவண ராஜ்யம். அதனால் மனிதர்கள் விகாரி ஆகின்றார்கள். விகாரமற்றவர்களாக மாற்ற தந்தை வந்து கற்பிக்கிறார். தந்தை விகாரமற்றவராக மாற்றுகிறார். மாயா விகாரியாக மாற்றுகிறது. ராமவம்சிக்கும் ராவண வம்சிக்கும் யுத்தம் நடக்கிறது. நீங்கள் தந்தையின் குழந்தைகள், அவர்கள் ராவணனின் குழந்தைகள். எவ்வளவு நல்ல நல்ல குழந்தைகளை மாயாவிட தோல்வி அடைகின்றார்கள். மாயா மிக பிரபலமாக இருக்கிறது. இருந்தும் தந்தை நம்பிக்கை வைக்கிறார். மிக மிக மோசமானவர்களையும், அதாவது முற்றிலும் அழுக்கானவர்களையும் கரை சேர்க்க வேண்டியிருக்கிறது. தந்தைக்கு முழு உலகையும் கரை சேர்க்க வேண்டியிருக்கிறது. பலர் விழுகிறார்கள். மிகப்பெரிய அடி வாங்கி மிக மோசமாக மாறுகின்றார்கள். அப்படிப்பட்டவர்களையும் தந்தை கரை சேர்க்கிறார். ராவண ராஜ்யத்தில் அனைவரும் இழிவாக இருக்கிறார்கள். அதனால் தந்தை காப்பாற்றுகிறார். இருந்தும் விழுந்து கொண்டே இருக்கின்றார்கள். அதனால் மிகவும் இழிவாகிறார்கள். பிறகு அவர்கள் இவ்வளவு உயர முடியாது. அந்த இழிநிலை உள்ளே உறுத்தி கொண்டே இருக்கும். கடைசி காலத்தில் யார் மனைவியை நினைப்பாரோ என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். அப்படி அவர்கள் புத்தியில் அந்த இழி செயலே வந்து கொண்டு இருக்கும். அதனால் ஒவ்வொரு கல்பமும் நீங்களே தேவர்கள் ஆகின்றீர்கள் என்று தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். விலங்குகள் ஆகுமா என்ன? மனிதர்களே ஆகின்றார்கள். புரிந்து கொள்கின்றார்கள். இந்த லட்சுமி நாராயணருக்கும் காது மூக்கு எல்லாம் இருக்கின்றன. மனிதர்கள் தானே, ஆனால் தெய்வீக குணமுடையவர்கள். எனவே அவர்களை தேவர்கள் என்று சொல்கிறார்கள். இவர்கள் இப்படி அழகிய தேவர்களாக எப்படி ஆகின்றார்கள், பிறகு எப்படி விழுகின்றார்கள் என்ற சக்கரம் உங்களுக்கு தெரிந்துவிட்டது. யார் ஞான சிந்தனை செய்வாரோ அவருக்கு தாரணையும் நன்றாக இருக்கும். ஞான சிந்தனையே செய்யவில்லை என்றால் முட்டாளாவார்கள். இந்த தலைப்பில் இவற்றை புரிய வைக்க வேண்டும் என்ற ஞான சிந்தனை முரளி நடத்துபவர்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். இயல்பாகவே ஞான சிந்தனை நடக்கும். இன்னார் வரப்போகிறார், அவருக்கு உல்லாசத்தோடு புரிய வைக்க வேண்டும். அப்போது அவர் ஏதாவது புரிந்து கொள்ளலாம். எனினும் பாக்கியத்தை பொறுத்தது. சிலர் உடனே நம்பிக்கை கொள்வார்கள், சிலருக்கு நம்பிக்கை ஏற்படாது. அப்போது இப்போது இல்லை என்றாலும் இனிமேல் நிச்சயம் புரிந்து கொள்வார் என்ற நம்பிக்கை வைக்கப்படுகிறது. நம்பிக்கை வைக்க வேண்டும் தானே. நம்பிக்கை வைப்பது என்றால் சேவையில் ஆர்வம் கொள்வது, களைப்படையக்கூடாது. ஒருவர் படித்த பிறகு இழிந்தவரானால் வந்தால் அவரை விசிட்டிங் ரூமில் அமர வைப்பீர்கள் அல்லது சென்று விடுங்கள் என்று சொல்வீர்கள். இத்தனை நாட்கள் ஏன் வரவில்லை என்று நிச்சயம் கேட்பீர்கள். அப்போது மாயாவிடம் தோற்றுவிட்டேன் என்று சொல்வார். இப்படி பலர் வருகின்றார்கள். ஞானம் மிக நன்றாக இருந்தது, ஆனால் மாயா தோல்வி அடைய வைத்தது என்று உணர்கின்றார்கள். நினைவு இருக்கிறது தானே. பக்தியில் ஜெயிப்பது மற்றும் தோற்பதின் விஷயமே இருப்பதில்லை. இந்த ஞானம் தாரணை செய்வதற்காக இருக்கிறது. இப்போது நீங்கள் தந்தையிடமிருந்து உண்மையான கீதை கேட்கிறீர்கள். அதனால் தேவர்களாகின்றீர்கள். பிராமணர்களாக மாறாமல் தேவராக முடியாது. கிறிஸ்தவர்களில், பார்சிகளில், முஸ்லிம்களில் பிராமணர்கள் இருப்பதில்லை. இந்த எல்லா விஷயங்களையும் இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அப்பாவை நினைவு செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். அப்பாவை நினைவு செய்தால்தான் ராஜ்யம் கிடைக்கும். எப்போது உங்களுக்கு யார் கிடைத்தாலும் அப்பா அல்லாவை நினைவு செய்யுங்கள் என்று சொல்லுங்கள். அப்பாவையே உயர்ந்தவர் என்று சொல்கிறார்கள். விரலால் அப்பாவை நோக்கி சைகை காட்டுகின்றார்கள். அப்பாவை ஒருவர் என்று சொல்கிறார்கள். பகவான் ஒருவரே, மற்ற எல்லோரும் குழந்தைகள். தந்தை எப்போதும் அப்பாவாகவே இருக்கிறார். அவர் ஆட்சி செய்வது இல்லை. ஞானத்தையும் கொடுக்கின்றார், தமது குழந்தைகளாகவும் மாற்றுகிறார்.
அதனால் குழந்தைகள் எவ்வளோ மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். பாபா நமக்கு எவ்வளவு சேவை செய்கிறார். நம்மை உலகின் எஜமானர்களாக மாற்றுகிறார். பிறகு தான் அந்த பவித்திர உலகிற்கு வருவதே இல்லை. தூய உலகில் யாரும் அவரை அழைப்பதே இல்லை. அழுக்கானவர்களே அழைக்கிறார்கள். தூய்மையான உலகிற்கு வந்து என்ன செய்வார்? அவரது பெயரே பதித்த பாவனார். அதனால் பழைய உலகை புதிதாக மாற்றுவதே அவர் கடமை. தந்தையின் பெயர் சிவன். குழந்தைகளை சாலிகிராமம் என்று சொல்கிறார்கள். அவருக்கு பூஜை நடக்கிறது. சிவபாபா என்று சொல்லி அனைவரும் நினைவு செய்கிறார்கள். அடுத்து பிரம்மாவையும் பாபா என்று சொல்கிறார்கள். பிரஜாபிதா பிரம்மா என்று சொல்பவர்கள் அநேகர். எனினும் அவரை சரியானபடி அறியவில்லை. பிரம்மா யாருடைய குழந்தை? பரம்பிதா பரமாத்மா சிவன் அவரை தத்தெடுத்தார் என்று நீங்கள் சொல்வீர்கள். இவர் சரீரதாரியாக இருக்கிற அனைத்து ஆத்மாக்களும் ஈசனின் குழந்தைகள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவரவர் சரீரம் இருக்கிறது. அவரவர் பாகம் கிடைத்திருக்கிறது. அதை நடித்தே ஆக வேண்டும். இது பரம்பரையாக நடந்து வருகிறது. அனாதி என்றால் முதல் இடை கடை இல்லை முடிகிறது என்பதை மனிதர்கள் கேட்கும்பொழுது பிறகு எப்படி உருவாகும் என்று குழப்பமடைகிறார்கள். இது அனாதி என்பதை தந்தை புரிய வைக்கிறார். எப்போது உருவாக்கப்பட்டது என்பது கேட்பதற்கு இடமே இல்லை. பிரளயம் ஏற்படுவதே இல்லை. இப்படி பொய் சொல்லி இருக்கிறார்கள். மனிதர்கள் குறைகிறார்கள். எனவே பிரளயம் ஏற்பட்டதை போல இருக்கிறது. தந்தையிடம் என்ன ஞானம் இருக்கிறதோ அது இப்போதே வெளிப்படுகிறது. கடல் நீரை மையாக மாற்றினாலும் எழுதி முடிக்க முடியாது என்று இதை குறித்தே சொல்கின்றார்கள். நல்லது. இனிமையில் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. உங்கள் மலர்ந்த முகத்தால் தந்தையின் பெயரை பிரசித்தம் செய்ய வேண்டும். ஞான ரத்தினங்களையே கேட்கவும் சொல்லவும் வேண்டும். கழுத்தில் ஞான ரத்தினங்களின் மாலை போடப்பட்டு இருக்க வேண்டும். அசுர அவகுணங்களை நீக்க வேண்டும். 2. சேவையில் ஒருபோதும் களைப்பு ஏற்படக்கூடாது. நம்பிக்கை வைத்து ஆர்வத்தோடு சேவை செய்ய வேண்டும். ஞான சிந்தனை செய்து உல்லாசமாக இருக்க வேண்டும். வரதானம். குழப்பம் அடைவதற்கு பதிலாக லூஸ் கனெக்ஷனை சரி செய்யும் பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டவராகுக. கனெக்ஷன் லூஸ் ஆவதே எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். கனெக்ஷனை மட்டும் சரி செய்யுங்கள். அப்போது அனைத்து சக்திகளும் உங்கள் முன்னால் சுற்றி கொண்டே இருக்கும். ஒருவேளை கனெக்ஷனை இணைப்பதற்கு ஓரிரு நிமிடங்கள் தேவைப்பட்டால் தைரியத்தை இழந்து குழப்பம் அடையாதீர்கள். நம்பிக்கை அஸ்திவாரத்தை அசைக்காதீர்கள். நான் தந்தையினுடையவர், தந்தை என்னுடையவர் என்ற ஆதாரத்தில் அஸ்திவாரத்தை உறுதி செய்யுங்கள். அப்போது பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். ஸ்லோகன். விதை ரூப நிலையில் நிலையாக இருப்பதே பழைய சமஸ்காரங்களை மாற்றும் விதி. அவ்யக்த சைகை. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தன் முக்தாக இருந்து ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். சேவையில் அல்லது தன் பழைய சமஸ்காரங்களை மாற்றுவதில் வெற்றி கிடைக்காத போது ஏதாவது தடைக்கு வசமாகிறீர்கள். பிறகு அதிலிருந்து விடுபட ஆசை வைக்கிறீர்கள். எனினும் சக்தி இல்லாமல் இந்த ஆசை நிறைவேறாது. அதனால் அலங்காரி ரூபமாகுங்கள். சக்தி ரூபத்தை தாரணை செய்தால் பந்தன் முக்தாவீர்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.